ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா எறா கிரேவி பார்க்க போகிறோம். என்னம்மா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சுருக்கீங்க? எறா கழுவி வச்சுருக்கேன் கிரேவிக்கு. வெங்காயம், தக்காளி, ஓகே, இஞ்சி பூண்டு, மஞ்சப்பொடி, இது மிளகாத்தூள், கரம் மசாலா, கலந்த மிளகாத்தூள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? அது என்னது சைடில்? இது முருங்கைக்காவும் எறா. அது தனியாவா? இது ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். எறா கிரேவி, அதுக்கப்புறமா அது. சரி, ஸ்டார்ட் பண்ணுங்க. அளவு எண்ணெய் போட்டால் போதும். உங்கள் வீட்டில் சில பேர் கம்மியாக சாப்பிடுவீங்க, அதிகமாக கூட சில பேர் யூஸ் பண்ணுவீங்க. அது உங்கள் இஷ்டம், பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா இப்போது எண்ணெய் ஆகிட்டு இருக்கு. வெங்காயம் போடணும். உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ அவ்வளோ வெங்காயம் தக்காளி போடலாம் இல்லைம்மா? வெங்காயம் தக்காளி எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். அம்மா போட்டுட்டாங்க. வதங்கட்டும். நல்லா இன்னும் வதங்கினப்ப இஞ்சி பூண்டெல்லாம் போடலாம். வதங்கிட்டு இருக்கு. நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணும். அப்போ ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை. இது ஏமா, இது வெங்காயம் வெந்தாவே போதும். அப்படியா? சரி, காமிக்கிறேன் அது எப்படி அம்மா பண்ணுறாங்கன்னு. இப்போ ப்ரான்ஸ் போட்டுட்டாங்க. மசாலாலாம் இப்போ மசாலா இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே உப்பும் போட்டுக்கணும். மீடியம் சைஸ் ப்ரான்ஸ் தான் எடுத்துருக்கோம்லம்மா. கருவேப்பிலை போட்டுக்கணும். பிடிச்சிட்டு தான் இருக்கிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, நல்லா கிரேவி ஆயிடுச்சு பாருமா. நல்ல மசாலா மாதிரி ஃபுல்லாக சூப்பராக இது வந்துருக்கு. கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வைக்கணும். கொஞ்சம் எறா வேகட்டும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். ஓகே, மூடுங்க. மூடிட்டாங்க. கொஞ்ச நேரம் குக் ஆகிட்ட அப்புறமா நான் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு போட்டு இது எறா போட்டு அது ஒரு கிரேவி. இப்போ அம்மா உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், எறா போட்டு ஒரு கிரேவி செய்ய போகிறாங்க. சைடில் பாருங்கள், பேன் வச்சுட்டாங்க, அதில் எண்ணெய் போட்டுட்டாங்க. இப்போ எண்ணெய் சூடாகிட்ட அப்புறமா வெங்காயம் போடுவாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள் ரைஸ், இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆயிடணும். அதுக்கப்புறமா காமிக்கிறேன். சும்மா பாருங்கள் ரைஸ், வெங்காயம் வந்துச்சு. இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. அதுக்கப்புறமா ப்ரான்
மசாலா மசாலா எல்லாம் போட்டுக்கணும். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. குக் ஆகிட்டு இருக்கு ப்ரான்ஸ் கிரேவி. அதுக்குள்ள இது முருங்கைக்காய், எறா, உருளைக்கிழங்கு கிரேவியும் ரெடி ஆகிட்டு இருக்கு சைட் பை சைடில். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ உப்பு கொஞ்சம் தண்ணி போட்டு மூடிடலாம். மூடிட்டாங்க. இது கொஞ்சம் குக் ஆகிட்ட அப்புறமா நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்கு. பாருங்க கைஸ், குக் ஆகிட்டு இருக்கு. இந்த கிரேவியும் பாருங்க. இந்த கிரேவி கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி போடுறாங்க அம்மா, இதுலேயும் போடுறாங்க. பாருங்க ரெண்டுமே குக் ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிட்டீங்களாம்மா? ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க காய்ஸ், குக் ஆகிடுச்சு. இந்த மசாலாவும் காமிங்க. குக் ஆகிடுச்சு. பாருங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்கவே. சர்வ் பண்ணி காமிக்கிறோம். ரெடி ஆயிடுச்சு காய்ஸ். ரெடி ஆயிடுச்சுமா. ப்ரான் கிரேவியும் முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, ப்ரான் போட்ட அது கிரேவி, 2 கிரேவி ரெடி ஆச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் பாருங்கள். ஓகே பாய்.